وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த எம்முயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொல்லி காட்டி இவற்றை நீங்கள் பின்பற்றினால் நாளை சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு சுபசோபனம் நற்செய்தி சொன்னார்களோ அந்த காரியங்களை முடியுமான அளவுக்கு நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில காரியங்களை குறிப்பிட்டு காட்டி இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள், மீறி நீங்கள் செய்வீர்களே ஆனால் நாளை நரகின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காரியங்களை முற்றுமுழுதாக எம்முடைய வாழ்நாள் என்று தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கை மிக்க மாதங்களாக அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்திய சங்கையான மாதங்களில் எல்லாம் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தில் மாதங்களில் அல்லாஹ் தஆலா 12 அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்பு வாய்ந்த மாதமாக அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். இந்த 4 மாதங்களை பொறுத்தவரையில் அதில் குறிப்பாக 3 மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதம் துல்கஅதா, அதே போல துல்ஹிஜ்ஜா, அதே போல முஹர்ரம், ரஜப், இந்த 4ஐயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து வைத்திருப்பதை நாங்கள் காணலாம். எந்த அளவுக்கு சிறப்புன்னு கேட்டால், ஜாஹிலிய காலத்தில் கூட இந்த மாதங்கள் வந்துடுமாக இருந்தால் இந்த மாதத்தில் ஜாஹிலிய கால மக்கள் சண்டைகளில், சச்சரவுகளில், போர்களில் ஈடுபடாமல் கண்ணியம் காத்த மாதமாக இந்த 4 மாதங்கள் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகம் அழிகின்ற வரைக்கும் பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் குறிப்பிட்ட அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுளை நீட்டி கொடுத்திருக்கிறார். நாங்க எங்களுக்கு முன் சென்ற நபிமார்களை நாம் எடுப்போமாக இருந்தால் அந்த நபிமார்களுடைய சமூகமாக இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட நபியாக இருக்கலாம்,
இவங்களோட ஆயுள் எல்லாம் நீட்டி வழங்கப்பட்டு நாங்கள் காணலாம். ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாகிய எங்கட ஆயுளை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் 60க்கும் 70க்கும் என்று மட்டிட்டார்கள். எனவே நாங்க இறுதியாக வந்த சமூகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த மனித வர்க்கத்தில் கடைசியாக வந்த இறுதி நபியோடைய சமூகமாக நாங்க வந்தாக்கள். நம்ம கடைசியா நாட்கள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஆயுளும் குறைய. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை கூட்டி கொடுத்தார். அவங்களோட ஆயுள் நெடுப்பமா இருந்துச்சு, நீண்டா இருந்துச்சு. ஆனால் நம்முடைய ஆயுள் குறைக்கப்பட்டிருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி வைத்திருக்கிறார். முன் சென்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகள், சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தது போல எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய தந்திருக்கிறார். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நிறைவாக்கி தந்திருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆயுள் குறையதானே, இந்த ஆயுளை நம்ம குறைஞ்சி நம்ம நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை ஒரு வரையறையோட மட்டிடப்பட்ட நன்மையாத்தான் இருக்கும். நமக்கு சுவர்க்கத்துல உயர்ந்து உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய முடியாமல் போயிடும் என்ற விஷயத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மைகளை அதிகமாக வாரி இறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் இருவரும் எங்களுக்கு ஆக்கி தந்திருப்பதாக காணலாம். அது குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் ரமதான் மாதம். ரமதான் மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறைசாட்டி நாங்கள் காணலாம். அப்ப நம்ம அந்த சிங்கிள் ஒரு இரவுல நன்மை செய்யுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 83 வருஷம் நன்மை செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு கொஃபர் நமக்கு அல்லாஹ் தாரான். இந்த காலகட்டத்தை பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் எந்த கடையில ஆஃபர் கூட கிடைக்குது, எங்க ஃப்ரீ இருக்குது, எங்க எங்களுக்கு சலுகை கூட நம்ம பார்த்து செய்யறோம், பர்ச்சேஸ் பண்றோம். ஆனால் கவலைக்கிடம் என்னவென்று கேட்டால் நம்மளோட ஆயுள்ல நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனை நெருங்குவதற்குரிய வழிகள் அல்லாஹ் தஆலா திறந்து விட்டிருக்கிறான். இப்படி எல்லாம் சலுகை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நன்மை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சலுகைகள் அல்லாஹ் தந்திருக்க, நம்ம முஸ்லிம் சமுதாயம் இந்த காலங்களை நேரங்களை வீணாக கழிப்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர், அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கின இரவு, அதே மாதிரி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அதை விட சிறந்த ஒரு 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அந்த 10 நாட்களும் எங்களை கிட்டத்தில் வர இருக்குது. நம்ம எல்லாம் அந்த 10 நாட்களை அடையடிக்கிறோம். அல்லாஹ் தஆலா அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் நல்லவர்களை தெளிவாக நிறைவாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கி தரணும். நம்ம அல்லாஹ் துஆ கேட்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதில் ஒன்று என்னன்னு கேட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்ன கவலைன்னு கேட்டா, நம்முடைய சமுதாயம் இலங்கை பூரா இருக்கக்கூடிய மக்கள் ரமலான்ல எடுக்கிற எஃபர்ட், ரமலான்ல எடுக்கிற முயற்சி, ரமலான் கடைசி 10 அடைவதற்கு போடக்கூடிய எஃபர்ட்டை நம்ம யாருன்னு செய்யறல, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் எடுக்கிறல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் அல்லாஹ் தந்த சிறப்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் தஆலா நிறைவாகவே அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதை விட நிறைய சிறப்பு இருப்பை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு சூறால எப்படி சொல்றான், வல் ஃபஜ்ர், வைகறை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் நஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் விடுகிறார். குர்ஆனை பிரட்டி பார்த்தோம்னா குர்ஆன்ல சில வசனங்கள்ல சில அத்தியாயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த தன்னுடைய படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு இருப்பார். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்கள் சத்தியம் விடுவதாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்யலாம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ன செய்யலாது, சத்தியம் செய்யலா. அல்லாஹ்வுடைய உஸ்லூப் இருக்கு, அல்லாஹ்வுடைய ஒரு போக்கு இருக்கிறன்னு கேட்டால் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புடங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் விடுவான். இந்த அல்லாஹ்வுடைய சத்தியம் ஏன் அல்லாஹ் சத்தியம் விடுகிறான், அல்லாஹ் சத்தியத்துடைய நோக்கம் என்ன அப்படி என்று உலமாக்களுக்கு விளக்கம் சொல்ல வார நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் சத்தியம் செய்யறானோ, எதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்யறானோ, அந்த அல்லாஹ்வால் சத்தியம் செய்யப்பட்ட அனைத்தும் ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லக்கூடிய விடயமா இருப்பதாக உலமாக்களுக்கு விளக்கம் சொல்றதுனாங்க பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல வலையாலின் நஷ்ர்,
10 இரவுகள் மீது சத்தியமாக இருந்து ரப்புல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்கிறான். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் எந்த இரவை அல்லாஹ் தலைவடுத்த அல்லாஹ் டார்கெட் பண்றான்னு சொன்னா அந்த இரவு தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவு என்று சொல்லி காட்டுறாங்க பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இரவாக அல்லாஹ் 2 நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜா தந்திருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த காலங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய நல்லவர்களை செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மாதிரி குர்ஆன்ல 22ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், லியஷ்ஹது மனாஃபிய லஹும் வயذ்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத். அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயனை நாடியும் அங்கு வருவார்கள். குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகமாகிய கால்நடைகள் பிராணிகள் மீது அவர்களுடைய திருப்பெயரை கூறி அறுப்பதற்காக வருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பத்தி பேசுறான். ஹஜ்ஜுடைய கிரையை பேசுற அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல தபுங்கிற ஒரு முக்கியமான இபாதத் இருப்பதாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதாக பார்க்கிறோம். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய எங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியிருப்போம். நாங்க என்ன செய்யலாம், ஹதீஸில் வாயிலா நாங்க பார்க்கலாம். புகாரியில 969வது செய்தியாக இந்த செய்தி பதியப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நடிகர் செய்தி என்ன செய்தின்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, இந்த 10 நாட்களில் செய்யப்படும் அமல்களுக்கு சமனாக எந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களும் ஆக முடியாது. எப்படி சொல்லலாம் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மல் அமல் ஃபி அய்யாமின் அஃதலு மின்ஹா ஃபி ஹாதிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த சந்தர்ப்பங்கள்ல அது ரமலானுடைய கடைசி 10ஆக இருந்தாலும் சரி, அத மாதிரி இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் வேற எந்த அமலுக்கு என்ன செய்ய மாட்டாது, ஈடாக மாட்டாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அமலாக, சிறப்பு வாய்ந்த அமல்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாத், ஜிஹாத் எப்படி? உலகத்தில் செய்யற எல்லா அமல்களையும் விட மிகப்பெரிய அமல், அல்லாஹ் தஆலா அந்தஸ்த கூடியாகி கொடுத்த அமல் என்று கேட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யற அமல் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னால சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, வலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாத் எப்படி? ஜிஹாதை விட இந்த அமல் என்ன செய்யும், முந்தி போகுமாங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வலல் ஜிஹாத், ஜிஹாதும் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விடவும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த அமல். எப்படி? யுத்தத்துல கலந்து கொண்டு யுத்தம் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக சிறப்பான அமல் என்று கேட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பின்னால் என்ன சொல்லாங்க தெரியுமா, இல்லா ரஜுலுன் خرج يخاطر بنفسه وماله فلم يرج بشيء. ஒரே ஒரு அமலை தவிர. என்ன அமலண்டா, ஒருத்தர் ஜிஹாதுக்கு போறார், ஜிஹாதுல கலந்து கொள்றார், ஜிஹாதுக்காக தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் வாரி இறைக்கிறார், அந்த ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய பொருளாதாரம் வீட்டுக்கு திரும்பி வரல, அந்த ஜிஹாதுக்கு போன மனிதர் திரும்பி வரல. இந்த ஆளுடைய அமலை தவிர மற்ற எல்லா அமலையும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யற அமல் ஓவர்டேக் பண்ணும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த அமலா இருக்கும். இஸ்லாத்துல ஒரு சிறப்பான அமலாக இஸ்லாம் சொன்னாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறது சாதாரண அமல் அல்ல. அதுலயும் தன்னை பொருளாதாரம் தன்னை உயிரை துறக்கக்கூடிய ஒருவருடைய அந்த அமலை தவிர மற்ற எல்லா அமலையும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் என்ன செய்யும், அது முந்தி சொல்லுங்கிற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவிப்பு செய்கிறாரு. புகாரியில 969 செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு சிறப்பான அமல்களாக இந்த நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தாரான். உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் மனசுல கை வச்சு பார்ப்போம், நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த ஜும்மாவில் நம்ம பல்வேறு வயது மட்டத்துள்ள ஆக்கள் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தர வயதும் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் பல வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் உட்பட இங்க இருக்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் நம்மளை பத்தி யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட லைஃப்ல எத்தனை துல்ஹிஜ்ஜா வந்திருக்கும், நம்மளோட லைஃப்ல எத்தனை நம்ம இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை கடந்து வந்திருப்போம்.
நம்ம இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் போட்ட எஃபர்ட் என்ன? நம்ம இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் நன்மை சம்பாதிப்பதற்காக நாங்க போட்ட முயற்சி என்ன? அன்புள்ள சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஏன் தெரியுமா? கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ரமதானை கடந்து வந்தோம். அந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் நம்ம அடைஞ்சு கொள்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டோம். இரவு நேரங்கள்ல கண் விழிச்சு 2 மணிக்கு 1:30 பள்ளிக்கு வந்தோம். நம்ம மட்டும் வராம நம்மட புள்ள ஒட்டிய கூட்டிட்டு பள்ளிக்கு வந்தோம். என்ன காரணம்? நான் சொர்க்கம் போகணும், என்ன புள்ள சொர்க்கம் போகணும், என்ன மனைவி மக்கள் சொர்க்கம் போன ஆசையோடு வந்தோமே. ஆனால் இப்படி ரமலான்ல அந்த போட்ட எஃபர்ட்ட, அந்த போட்ட முயற்சிய நம்மில் எத்தனை பேர் அன்புள்ள சகோதரர்களே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் நாங்கள் எடுக்கிறோம்? எனவேதான் இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக நம்ம உள்ளத்துல வரணும். நம்ம ரமலானுடைய காலங்கள் எடுக்கிற அந்த முயற்சியை, அந்த எடுக்கிற அந்த கஷ்டத்தை, எடுக்கிறது சிரமத்தை, அதே மாதிரி ஒரு சிரமம், அதே மாதிரி ஒரு கஷ்டத்தை நாங்க துல்ஹிஜ்ஜாவில் எடுத்துக்கொண்டோம்டா நாங்க மிகப்பெரிய அமல்கள் அடைஞ்ச மக்களாக நாங்க போவோம். விளைஞ்சா? எனவே அன்புள்ள சகோதரர்கள் என்ன செய்யலாம் என்றால், பொதுவாக இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வமூட்டிய நிறைய அமல்களை நாங்கள் செய்யலாம். இந்த காலங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நிறைய உஃபரியான தொழுகைகளை தொழலாம், நஃபீலான தொழுகைகளை கூட்டிக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செஞ்ச மக்களை தவிர நிறைய மக்கள் இன்றைக்கு ஃபர்லு தொழுகையில் கூட பொடுபோக்க இருப்பை நாங்கள் காணுகிறோம். குறிப்பாக ரமதானுடைய காலம் வந்து விட்டால் மாத்திரம்தான் பள்ளிவாசல் நிரம்பி வழிவதை காணுகிறோம். அது அல்லாத ஏனைய மாதங்கள் பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிலைமை எல்லாம் மாறி நாங்க கொஞ்சம் இந்த காலங்கள்ல தொடர்ந்து தொழக்கூடிய தொழுகையாளிகளா நாங்க மாறுவோம். உபரியான தொழுகைகளை நாங்க நிறைய தொழுவோம், டைம் எடுத்து தொழுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம டைம் கொடுக்கிறோம். நம்ம லைஃப்ல நம்ம 24 மணி நேரம் எல்லாத்துக்கும் ஒதுக்குறோமே. எங்களை பிசினஸுக்கு ஒதுக்குறோம், எங்க லைஃபுக்கு ஒதுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒதுக்குறோம். நாளை மறுமையில் அன்புள்ள சகோதரர்களே நம்மட கபரு கொஞ்சம் ஒதுக்குவோம், நம்மட கபரு கொஞ்சம் ஒதுக்குவோம். ஏன் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழக்குள்ள நம்மட புள்ள, நம்மட மனைவி, நம்மட குடும்பம் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோம். இந்த உலகத்துல வாழக்குள்ள அன்புள்ள சகோதரர்களே, புள்ளைக்கு ஒன்றுடா வாப்பா துடிச்சு போறாரு, வாப்பா கொண்டா புள்ள துடிச்சு போகுது, மனைவி கொண்டா கணவனால தாங்க இல்லாம போகுது, கணவனுக்கு கொண்டா மனைவி துடிச்சு போறாள். உலகத்துல அந்த அன்பை பார்க்கிறோம். ஆனா அன்புள்ள சகோதரர்களை மறுமை நாளையில நம்மளை எல்லாம் அல்லாஹ் எழுப்புற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் விரண்டோடுவான், குடும்பத்தை விட்டு விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். அவனுக்கு எல்லாம் தெரியும், வாரது என்ன வாப்பா உம்மான்னு தெரியும், புள்ள குட்டின்னு தெரியும். தெரிந்தாலும் ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஆக்கி தருவான் அன்புள்ள சகோதரர்களே. எனவேதான் மறுமை நாளையில நான் நரகம் போறேன், மகனே என்ன காப்பாத்துன்னு கூப்பிட்டா மகன் வர மாட்டார். நான் நரகம் போறேன், மனைவி என்ன காப்பாத்துனா மனைவி வர மாட்டாள். அன்புள்ள சகோதரர் யார் வருவாங்க தெரியுமா? நம்ம செஞ்ச அமல்கள் மாத்திரம் நம்மளோட வரும். அதற்காண்டி குடும்பம் வானாம்னு சொல்லல, பிள்ளைகளை ஒதுக்க வேணாம்னு சொல்லல, அவங்களுக்கு கொடுக்குற ஹக்க கொடுங்க. அதே மாதிரி நம்மள கபருக்கு நம்ம சேர்ப்போம் கொஞ்சம். நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்? நம்மள எதுக்கு சேர்க்கிறோம்? நம்மட கையில காசு வருது, சந்தோஷம் இருக்குது. நமக்கு சில ப்ராப்பர்ட்டி கூடுது, சந்தோஷம் இருக்குது. பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் நமக்கு விலங்குகள் என்ன தெரியுமா? நம்ம செய்யற நல்லவள் எல்லாம் நமக்கு தெரியாம மறைமுகமா ஸ்டோரேஜ் ஆகுது, மறைமுகமா சேமிக்கப்படுது. நமக்கு விலங்கு இல்லை. விலங்கினால் மாத்திருந்தால் விலங்குமாக இருந்தால் பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போக மாட்டார். விலங்கினால் இந்த உலகத்துல நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை யாரும் தவற விட மாட்டாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை படிப்பினைக்காக பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகப்படுத்துவதற்காக விஷயம் சொல்றேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்களை நன்மைக்காக பயன்படுத்துவோம். வரக்கூடிய நாட்கள் அவ்வளவு அற்ப சொற்பமான நாட்கள், வெறும் 10 நாட்கள் சுருக்க கரைஞ்சு போய்த்திடும். அவசரம் என்ன செய்யும், எங்களை கடந்து போயிடும். நாங்க திரும்ப அடுத்த வருஷம் இந்த நாட்கள் நாங்க உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியா. ஏனென்றா இந்த 3 மாசத்துக்குள்ள சென்ற ரமலான்ல எங்களோட பள்ளி வாசல் எங்களோட தொழுதாக்கள் நிறைய பேர் இல்ல, மௌத்தா போயிட்டாங்க. நம்ம இப்போ வரைக்கும் இருக்கிறோம். வார வருஷம் இந்த நன்மையான காலங்களுக்கு நாங்க அடைஞ்சு கொள்வோமா இல்லையான்னு தெரியா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். நிறைய நஃபீலான தொழுகை நம்ம தொழுவோம், நேரம் எடுத்து தொழுவோம். அதே மாதிரி குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் நமக்காக பேசுறேன் என்பதுதான் இல்லையா. உலகத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வர மாட்டான்.
உலகத்து நம்ம யாரோ ஒருத்தர் நேசித்திருப்போம், அவங்க யாரும் வர மாட்டாங்க. மறுமை நாளையில் எங்களுக்காக பேச வாராக்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று என்ன? நம்ம ஓதின குர்ஆன். ரெண்டாவது நம்ம பிடிச்ச நோம்பு. நமக்காக யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, சிபாரிசு செய்ய மாட்டாங்க. யார் வருவாங்க? நம்ம ஓதின குர்ஆன் நமக்காக வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, காலத்தை ஒதுக்குவோம், நேரத்தை கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவோம். எல்லாரும் பிஸியானாக்கள், மாற்று கருத்து இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு சைட்ல அவங்களோட ஃபீல்டுல பிஸி இருந்தாலும் நேரத்தை காலத்தை ஒதுக்குவோம். இந்த நேரத்தை காலத்தை ஒதுக்கி அதிகமாக நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனை நன்மையை சேர்த்துக் கொள்வோம். நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. 1க்கு 10 அல்லாஹ் குஸ்பா நன்மை தாரான். எனவே குர்ஆன் அதிகம் ஓதுவோம். நஃபீலான தொழுகைகளை நம்ம நிறைய தொழுவோம். ஒவ்வொரு 5 தொழுகைக்கு பின்னாலேயும் முன்பின் சுன்னத்துக்களை தொழுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் உலகத்துல வாழக்குள்ள நிறைய பேர் லட்சியம் என்னண்டா, தனக்கென்று ஒரு ஊடிக்கணும். அப்படித்தானே நம்மள ஆசைப்படுறோம். என்ன? நமக்கென்னு ஒரு ஊடிக்கணும் ஆசைப்படுறோமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எந்த ஒரு யாரும் அடியான் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத்து முன்பின் சுன்னத் சொல்லுவானாக இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒன்றை கட்டுறான். நம்ம யாரும் உணர்றோம்? நம்ம யாரும் உணர்றோம்? எவ்வளவு பெரிய வாக்கியம் இது! நம்மள உணரக்கூடிய ஆக்கள் மிக சொற்பமான ஆக்கள் தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற துல்ஹிஜ்ஜாவுடைய காலத்திலாவது என்ன செய்யும்? நம்ம முன்பின் சுன்னத்துக்களை தொழ ஆரம்பிப்போம். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஒஃபரியா நாங்க நோன்பு பிடிக்கலாம், சுன்னத்தை நோன்பு நாங்க பிடிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. 10வது நாளை தவிர 10வது நாளை பொறுத்தவரையில் அது ஈதுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் விடுத்து ஏனைய 9 நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தா நோன்புகளை ஒற்றி நாங்க காணலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த நோன்பு பிடிப்போம். அதே மாதிரி நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, இஸ்லாம் எங்களுக்கு எவற்றையெல்லாம் நன்மையாக சொல்லி தருதோ அந்த காரியங்கள் நம்ம ஈடுபடுவோம். நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். நல்ல விஷயம் அடுத்தாக்களுக்கு என்ன செய்வோம்? விளங்கப்படுத்துவாங்க. படிச்ச மார்க்கத்தை அடுத்தாக்களுக்கு எத்தி வைப்போம். அது நாங்க மிம்பர்ல எடுத்தான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஹதீஸை படிச்சோம்டா, ஒரு குர்ஆனை வழங்கினோம்டா, நமக்கு தெரிஞ்ச ஆக்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நன்மையான காரியங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் அஜ்ருஹா அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு மார்க்கத்தின் விடயத்தை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்டவர் செய்யற நன்மை அவ்வளவும் சொன்னார் அல்லாஹ் சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்க மார்க்கத்தை பொறுத்தவரையில் நன்மை செய்யறது கஷ்டம் அல்ல, நன்மை செய்யற லேசி. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு ஷைத்தான் கஷ்டமாக காட்டுவான். நம்ம பள்ளிக்கு ஜும்மாக்கு வந்திக்கிறோம், ஜும்மா தொழுது முடிஞ்சு அல்லாஹ் அருள் செஞ்ச மக்களை தவிர நிறைய பேர் சுண்ணத் தொழ மாட்டாங்க, பெய்திருவாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல பள்ளி வாசலை வரக்குள்ள தொழுவோம் எண்ணம் வரும். எண்ணம் வந்தாலும் இந்த ஜும்மாவுடைய அந்த ஜமாத் தொழுகை முடிந்த பின்னால ஷைத்தான் எப்படி காட்டுவான்டா, அந்த 10 நிமிஷம் அல்ல, அந்த 5 நிமிஷம் 2 ரக்காத் தொழுறத ஷைத்தான் எப்படி காட்டுவான் தெரியுமா? பெருசா காட்டுவான். இதை விட வெளியே பெரிய வேலை இருக்குது. ஒருத்தர் சந்தைக்கு போயிருக்குது, சாப்பாட்டு பார்சல் வாங்க போயிருக்குது, ஷைத்தான் அதை பெரிதாக காட்டுவான். இந்த அமல ஷைத்தான் எங்களுக்கு சாதாரண ஒன்றை காட்டுவான், என்ன விதமான பெருமையற்ற ஷைத்தான் காட்டுவான். அதனால இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல நன்மை செய்யறதுக்கு ஆட்கள் குறைய போறதுக்கு காரணம் என்னன்னா, ஷைத்தான் நன்மைகளை அலட்சியமாக காட்டுகிறான். ஷைத்தான் எங்களுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் நாளை தொழலாம், நாளண்டை தொழலாம், இப்படிதான் நாங்கள் செய்யறோம். காலத்தை கடந்து வாரோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். நல்லவர்கள் எவற்றையெல்லாம் இஸ்லாம் நன்மைகளாக சொல்கிறதோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம். எனவேதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யலாம்னு கேட்டால் நாங்க ஒவ்வொரு சுன்னத்தை நோம்புக்கு நாங்க நிறைய நோக்கலாம். அதே மாதிரி மார்க்க விஷயத்தை நாங்க படிக்கலாம். நாங்க இருக்கிற நேரங்கள்ல நல்ல பயான்களை கேட்கலாம், மார்க்க விஷயங்கள் என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளலாம். அப்படி கேட்கிற சந்தர்ப்பம் என்ன செய்யணும்டா, எங்களோட ஈமான் அதிகரிக்கும், எங்களோட ஈமான் கூடும். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டால், ஈமானியத்தான சூழல் மிக குறைவாக ஒரு காலத்துல வாழ்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நாங்க ஈமான கூட்டிக் கொள்ள முயற்சியை நாங்க எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வார். எனவேதான் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த காலங்களை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முயற்சி எடுத்து இப்ப நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி சஹாபாக்கள் பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம்
மிக கஷ்டப்பட்டு அந்த காலங்களை நேரங்களை நல்ல முறையில தொகுத்து எடுத்து அவங்க நிறைய நன்மைகளை சம்பாதிச்சு நாங்கள் காணலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்களும் அதற்குரிய முயற்சியக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்கள்ல ஒரு முக்கியமான நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய காலம் எது ஒன்று, நாட்கள் எது ஒன்று கேட்டால் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாளாகிய அரஃபாவுடைய தினம். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களையும் சிறப்பாக அவங்க சொன்னது மாத்திரம் இல்லாமல் இந்த சிறப்பான இந்த 9வது நாளை அல்லாஹ்வுடைய தூதர் மிகச் சிறப்பாக வைத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய நாள். ஒட்டுமொத்த மனித சமுதாயம், குறிப்பாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மனித சமுதாயம் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரக்கூடிய அந்த நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். அரஃபாவுல போகாதாக்கள், அரஃபாவுல பங்கெடுக்காதாக்கள் அந்த காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க பாரு எங்களை வலியுறுத்திய நாள். நாங்க நோன்பு பிடிச்சோம்னா பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு தர ஒஃபரா பாருங்களே. அரஃபாவுடைய நோன்பு நாம பிடிச்சோம்னு சொன்னா முன் சென்ற வருஷத்துடைய பாவம், பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறிய பாவங்களை அழிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த அரஃபாவுடைய நோன்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த நோன்பை பிடிப்போம் இல்லையா? அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நரகவாதிகள் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருப்பை நாங்கள் காண்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய தினமாக அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிற செய்தியை நாங்கள் முஸ்லிம்ல பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நரகவாசிகள் அல்லாஹ் தஆலா ரிலீஸ் பண்ற நாள், நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இருப்பது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அந்த நாட்கள் நாங்கள் நோன்பு பிடிப்போம். நிறைய அந்த நோன்புகள் நாங்கள் நிறைய நன்மையான செய்திகள் நாங்கள் நிறைய செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் செய்ய போதுமானவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலங்களை நேரங்கள் நாங்கள் வீணடிக்காம இந்த காலங்கள் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாறணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா பின்னால் வரக்கூடிய ஒரு சின்ன சூறாவில் அல்லாஹ் தஆலா காலத்தை பற்றி பேசுறான். ஏன் எவ்வளவு சொல்லி மனிதனுக்கு விளங்குதில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை பற்றி பேசுறான். வல்லஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான ஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனித சமுதாயம் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் காரணம்னு கேட்டால் காலத்தை நேரத்தை வீணடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கெல்லாம் உலகத்துல தெரியும், நமக்கு அல்லாஹ் தஆலா சந்திக்க சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணோம்டா நாங்கள் உலகத்திலே எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுப்போம். குறிப்பிட்ட நேரத்தை தான் பஸ் இருக்குன்னு வைங்களேன், மிஸ் பண்ணா பின்னால் அடுத்த வருஷம் எவ்வளவு நேரம் எங்களுக்கு என்ன செய்யும், கடந்து போகும். அதே படிக்கிற மாணவர்கள் தாங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அந்த படிப்பை உரிய முறை படிச்சு கொள்ள மிஸ் பண்ணாங்கண்டா பின்னால் வர எக்ஸாம்ல கோட்டை வருது நாங்க பாக்குறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா காலங்களை நேரங்களை எங்களுக்கு அழகாக்கி தந்திருக்கிறான். சந்தர்ப்பங்கள் நாங்கள் என்ன செய்வோம், உரிய முறையில் பயன்படுத்துவோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் எங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை முயற்சி செஞ்சு நல்ல முறைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல முறைகளை செய்வோம். அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்போம், யா அல்லாஹ் நல்ல முறைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ், அதற்கு என்னுடைய உள்ளத்தை நீ கட்டுப்படுத்தி தாயா அல்லான்னு கேட்போம். ஏனென்ற அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான காரணம் என்று கேட்டால் நாங்க நல்ல அமல்கள் விட்டு தூரமாக முக்கியமான காரணம் என்றா எங்களை உள்ளம் நாங்க சொல்றதை கேட்கிறோம்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதல் 10 நாட்களை என்னத்துக்கு தந்தானோ அந்த அல்லாஹ்வுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது குத்பாவில் நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அதே போல அரஃபாவுடைய தினம் பற்றிய சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடராக அந்த குறிப்பிட்ட தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கெல்லாம் ஆர்வமூட்டிய இபாதத்தை பற்றி சொல்லுவது பொருத்தமான கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே,
அந்த இபாதத்து தான் உலுஹியா என்கிற இபாதத். இன்னைக்கு பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்து மத்தியில உலுஹியா குர்பான் என்கிற இந்த இரண்டு வார்த்தை பிரயோகங்களும் ஒரே கருத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த இரண்டு வார்த்தை பிரயோகங்களுக்கு இடையில் சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. குர்பானை பொறுத்தவரையில் குறிப்பாக நாம் அந்த குர்பானுக்கென்று கால நேரங்கள் கிடையாது. நம்ம எப்ப வேண்டுமானு செய்யலாம். நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நாங்க அறுத்து பலியிட்ட அதுக்கு பேர் குர்பான். ஆனால் உலுஹியா என்னன்னு கேட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் பிராணிகளை அறுத்தோமாக இருந்தால் அந்த இபாதத்துக்கு செப்பரேட்டான பெயர் தான் உலுஹியா. எனவே நாங்க பயன்படுத்தக்குள்ள உலுஹியா குர்பான் பயன்படுத்தினாலும் இரண்டு சொல்லுக்கு இடையில வித்தியாசத்தை நாங்கள் செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலுஹியாவை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் தஆலா நிறையவே பெருமையாக அல்லாஹ் பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி எப்படி அல்லாஹ் விളിக்கிறான் என்றால் ஒரு உம்மா என்று சொல்கிறான், ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லொன்ன அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். சின்ன பராயத்திலிருந்து சோதனை விளங்கக்கூடிய வயசுல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூலமாக நிறைய சோதிக்கப்பட்ட ஒருவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒட்டுமொத்த குடும்பம் செய்த தியாகத்துடைய அந்த முழு வடிவம் தான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுடைய கிரியைகள். ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, உலுஹியாவை பொறுத்தவரையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கனவுல என்ன சொல்றான்டா தன்ன மகனை அறுத்து பலியிடுமாறு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்ட பின்னால மகன்ட வாராரு. வந்து மகன்ட கேட்கிறார், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன் அத்பஹு, மகனே நான் கனவு கண்ட வாப்பா, என் கனவுல ஒன்னு அறுக்குமாறு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. மகன் என்ன சொல்றாரு, யா அபதி இஃபல் மா துமர், வாப்பா நீங்க எதை கண்டீங்களோ உங்களுக்கு எதை அல்லாஹ் ஏவினானோ அதை நீங்க செய்யுங்க, என்ன நீங்க பொறுமையாளர்களா காண்பீங்க, வாப்பா நீங்க அறுத்து கொடுங்க பரவாயில்ல, நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி மகன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வளர்ப்பு அன்புள்ள சகோதரர்களே! வாப்பா யாரு? வாப்பா காண்ட கனவு சாதாரண கனவல்ல. வாப்பா நபி என்பதை புரிந்து கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாப்பாக்கு இப்படி ஒரு ரிப்ளை பண்ணாரு. இதை பார்த்துட்டு வாப்பா மகன் அறுத்து கூட்டிட்டு போறார். போற சந்தர்ப்பங்கள்ல இடையில ஷைத்தான் வந்து மகன் மனசை மாத்துறான். என்ன செய்யறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? சின்ன சின்ன கூழாங்கற்கள் எடுத்து அந்த ஷைத்தான் வரக்கூடிய திசையை நோக்கி அடிக்கிறார். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை கொண்டு வந்து மகனை படுக்க வைத்து அறுக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுகிறான், இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, இப்ராஹிமே உங்களுக்கு தந்த சோதனை நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, உன மகன் அறுக்க வேணாம், இதோ ஆடு இருக்கிறது, இந்த ஆட்டை அருங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இந்த ஆட்டை அனுப்பின செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லிட்டு வாரான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இத்தகைய ஒரு கண்ணியமான சங்கையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். எனவேதான் அதனுடைய அந்த 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 அடிப்படையில் வந்ததான் இந்த உலுஹியா என்கிற இபாதத். உண்மையிலேயே இந்த உலுஹியாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் எப்படி சொல்றான்டா, நம்ம கொடுக்கிற மாமிசத்துடைய இறைச்சியோ அந்த மாமிசத்துடைய ரத்தமோ அல்லாஹ்ட்ட போறல்ல. அல்லாஹ்ட்ட எது போகுதுன்னு கேட்டால் அந்த குறிப்பிட்ட உலுஹியா பிராணியை அறுக்கக்கூடியவருடைய அந்த எண்ணம் இஹ்லாஸ், அதுதான் அல்லாஹ்ட்ட போகுது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுறாங்க பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே வசதி படைத்த ஆக்கள், குர்பான் கொடுக்க சக்தி உள்ள ஆக்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஆக்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு மும்முரமாக வரணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம். நம்ம உலுஹியாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்னுக்கு வருவோம். எங்க பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கு நான் கொடுப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் என்ன, நாங்க செலவழிக்கிறது இஹ்லாஸான அடிப்படையில் நாம் செலவு செய்யமாக இருந்தால் நம்ம கொடுக்கிற குர்பானுடைய பங்கு சாதாரணமாக இந்த பள்ளியை பொறுத்தவரையில் கூட்டாக குர்பானுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண ஒரு பங்குக்கு 60,000 பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனவே சக்தி படைத்தாக்கள், வசதி படைத்தாக்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்து கூட்டு குர்பானில் சேர்ந்து கொள்வது நமக்கும் நன்மையை நிச்சயம் அதிகமாக தரும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதற்குரிய முயற்சி நாங்கள் எடுப்போம். எங்களுடைய சம்பாத்தியத்தை அதற்காக செலவு செய்வோம். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, புத்திசாலி யார் தெரியுமா? புத்திசாலி யார் தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேங்க்ல அக்கௌண்ட்ல சல்லி வச்சுட்டு போறாள் அல்ல.
யார் புத்திசாலி என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அந்த அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்டையும் மரணத்துக்கு பின்னால் மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அந்த இடத்தில் பெறுகிறாரே அவரே புத்திசாலி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட புத்திசாலி சமுதாயமா நாங்க மாறுவோம். இந்த குர்பான் நாங்க பங்கெடுப்போம். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானை கூட்டாக கொடுத்திருப்ப நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காக வராங்க. வார சந்தர்ப்பத்தில் காவிரிகள் உம்ரா செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாங்கிற இடத்தில் அந்த அறுத்து பலியிட்டு தபு பண்ண காரியத்தை நாங்க பாக்குறோம். அதில் சஹாபாக்களை பொறுத்தவரையில் ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து கொண்டாங்க செய்தியை நாங்க பாக்குறோம். எனவே மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து செய்யலாம், பங்குகளாக கொடுக்கலாம். அந்த குர்பானை அந்த உலகியாவை பொறுத்தவரையில் நாங்களும் என்ன செய்யலாம், எங்களை தேவைக்கு எடுத்துக் கொள்ளலாம், பிறருக்கும் பகிர்ந்தளிக்கலாம், நல்ல வயிறார உண்ணலாம் என்கிற செய்தி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சஹாபாக்கள் அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. குர்பான் கொடுத்திருக்க உலகியா கொடுத்திருக்கிறாங்க. உலகியா மூலமா கிடைத்த இறைத்தியை தாமும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். இன்ன மக்களுக்கும் பகிர்ந்தளித்திருப்ப நாங்க காணலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாள் இந்த வரக்கூடிய இந்த காலங்கள் அல்லாஹ் தஆலா நெருங்கக்கூடிய காலங்கள், அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள், அல்லாஹ் நெருக்கத்தை பெறக்கூடிய காலங்கள். எனவேதான் அதை நாங்க பொருளாதாரம் இல்லாதாக்கள் ஏனே நன்மையான காரியங்களை செய்யறதுல முயற்சிப்போம். பொருளாதாரம் இருக்கிறார்கள் ஏனே நன்மையான காரியங்கள் செய்யறதோடு சேர்த்து பொருளாதாரத்தையும் வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய இந்த உலகிய கடமையை நாங்க ஹயாத்தாக்கி நன்மையான காரியங்களை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். அதே சந்தர்ப்பத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகிய கடமையை பொறுத்தவரையில் நாங்க வாழக்கூடிய நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மல்டி கல்ச்சரான நாடு, ஏனே பல்வேறுபட்ட கலாச்சார மக்கள் வாழக்கூடிய நாடு. எனவேதான் எங்களை உரிமையை நாங்க செய்யற நேரத்துல அடுத்தாக்களை உரிமைக்கிறாங்க. எந்த விதமான தடையும் இல்லாமல் அதை நாங்க செய்வோம். இஸ்லாம் எங்களுக்கு அதைத்தான் வலியுறுத்தி காட்டுது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த விடயங்க நாங்க நாசுக்காகவும் நுணுக்கமாகவும் அடுத்த மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்க வழிபாட்டு தலங்களுக்கோ அவங்க வழக்கு வழிபாடுகளுக்கோ எந்த விதமான தடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தை பெறக்கூடிய மக்களை நாங்கள் இந்த அமலை செய்யக்கூடிய மக்களை நாங்க மாறுவோம். இன்றைக்கு இந்த உலகாவில் சில இஹ்லாஸ் இல்லா சில தன்மைகளையும் வார்த்தை நாங்க பார்க்கிறோம். எப்படி என்று கேட்டால், சில இடங்கள் நடக்குன்னு கேட்டா அந்த ஊர்ல குறிப்பிட்ட பள்ளிவாசல்ல குறிப்பிட்ட மஹல்லாவில் என்ன செய்வாங்க, உலகியா கொடுப்பாங்க. குடுக்குல சிலாக்கள் என்ன பிடிக்கும்னா, இந்த முறை கொடுக்குற மாடு நம்மட மாடு தான் பெருசாகிக்கணும் இல்லையா? அதான் நான் சொன்னேன், அல்லாஹ் சொல்ல நீங்க கொடுக்குற இறைச்சியோ ரத்தம் அல்லாட்ட போகல, எது போகுது? நம்மளோட உள்ளம் தூய்மை ரெண்டும் தான் போகுது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகியாவுல மாடு பெருசா கொடுத்ததா சின்ன மாடு கொடுத்ததா என்று அல்லாஹ் பாக்குறல்ல. அல்லாஹ் பாக்குறான், இஹ்லாஸ பாக்குறான். நாங்க செய்யற அமல தூய்மையா செய்வோம், அல்லாஹ்வுக்கான கொடுப்போம். அது மாடு பெருசா இருந்தாலும் ஓகே, சின்ன இருந்தாலும் ஓகே, ஆனால் 2 வயது பூர்த்தியான மாடா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாங்க, மாற்ற வயசை பொறுத்தவரையில் முசின்னான்னு சொன்னாங்க. முசின்னா என்றால் பல் முளைத்த 2 வயது உள்ள மாட்டை குறிக்கும். எனவே 2 வயதுள்ள மாட்டை அந்த நாங்க என்ன செய்யலாம், உதவியாவா கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் உதவியா கொடுக்க அந்த கடமையை சொல்ற நேரத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு என்றால், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இருக்கிறாரு. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அர்த்தம் அல்லாஹ் சொல்லாங்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அர்த்தம் செய்ய மாட்டாது, உதவியாவா கூடாது. பெருநாள் தொழுகைக்கு பின்னால் உதவியாவா சேரும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இருக்கப்பட்டால் குர்பானா போய் சாதாரணமா குர்பானா மாறும் என்று சொன்னவிடான அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு 6 மாச குட்டி ஒரு மாடு ஒரு குட்டி அரைக்க என்ன செய்ய கேட்கிறார் ரசூலுல்லாஹ். 6 மாத குட்டி அரைக்க சொல்றாங்க. எனவேதான் 6 மாத குட்டி அல்லாஹ்வுடைய யாருக்கு அறுக்க சொன்னாங்கண்டா, அந்த நேர்கனவே தொழுகைக்கு முன்னால் அறுத்தாரே அந்த சஹாபி கேட்டதுக்காக வேண்டி அவருக்கு ஹாஸாக ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் அது. அதை வச்சுக்கணும் என்ன செய்யலாம், 6 மாத குட்டியா இருக்கலாம், 1 வருஷம் மாட்டை இருக்கலாம். அல்லாஹ் முஸ்லிம்ங்கிற 2 வயது பூர்த்தியான மாட்டை அறுக்க சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த கடமையை நாங்க சரியா பார்ப்போம். குறை இல்லாத, எந்த விதமான அந்த நோய் இல்லாத, ஆரோக்கியமான நல்ல இஸ்லாம் எவற்றையெல்லாம் அந்த மாட்டுக்குரிய ஷர்த்தாக சொன்னதோ அந்த ஷர்த்துக்கு நிறைவேற்றப்படக்கூடிய உலகியாவை நாங்க உலகியாவை செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலங்களை சந்தர்ப்பங்களை என்னத்துக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்தானோ அந்த காலங்களை சந்தர்ப்பங்களை ஒரே முறையில் அடைந்து கொண்டு ரஹ்மான் தயார்படுத்திய சுவர்க்கங்களில் உயர்வான உன்னதமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر.